ஹாய் செல்லக்குட்டி, என்னடி இவ்வளோ நேரம்? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் என்ன சும்மாவா இருக்கேன்? திடீர்னு கால் பண்ணி சீக்கிரமா வா, உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னா பெர்மிஷன் கேட்டு வர வேண்டாமா? என்னன்னு சொல்லுங்க. ஏன்டி இவ்வளோ படபடன்னு பேசுற? நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா? ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். குட் நியூஸா? என்னது அது? அது நீயே கெஸ் பண்ணு பார்க்கலாம். ம், எனக்கு எதுவும் தெரியலையேங்க, நீங்களே சொல்லுங்க. அது என்னன்னா, நான் எங்கள் அண்ணா கிட்ட நம்ம லவ் மேட்டர் பற்றி பேசிட்டேன். என்ன? பேசிட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? அதுக்குள்ள பேசிட்டீங்க? இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி தானே நீங்க பேசணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லடா, அன்னைக்கு இந்த உஷா நம்மளை பார்க்கில் பார்த்தால, எனக்கு தெரியும் அப்போவே இவங்க அண்ணா கிட்ட சொல்லி வேற ஏதாச்சும் முடிவு எடுப்பாங்கன்னு. அதனால தான் நான் அடுத்த நாளே கிளம்பி அண்ணாவை போய் பார்க்க போயிட்டேன். பார்க்க போய் அங்கே அண்ணா கிட்ட நேர்லேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே. ஓ, அப்படியா? என்னங்க சொன்னார் அண்ணா? அது என்னன்னா, சந்தோஷ், என்னப்பா திடீர்னு இங்கே கிளம்பி வந்திருக்க? என்ன வேற ஃபோன் பண்ணி அவசரமாக இந்த இடத்துக்கு வர சொன்னேன். என்னாச்சுப்பா? ஏதாச்சும் பிரச்சனையா சந்தோஷ்? அண்ணா, அதெல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். நீங்கள் ஊருக்கு வரப்போ என்னால் பேச முடியுமான்னு தெரியல. அதனால தான் நான் உங்ககிட்ட தனிமையில் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இங்கே கிளம்பி வந்தேன். சொல்லுப்பா சந்தோஷ், என்ன விஷயம்? அண்ணா, இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன். அட, என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அண்ணா, நான் சுற்றி வலிச்சு பேச விரும்பலை. நேரடியாகவே சொல்லிடுறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேண்ணா. என்ன? லவ் பண்ணுறியா? என்னப்பா சொல்கிற? ஆமாண்ணா, அந்த பொண்ணு பேர் பிரியா. நானும் அந்த பொண்ணும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறோம். நாங்கள் 2 வருஷமாக லவ் பண்ணுறோண்ணா. இது உங்ககிட்ட சொல்லிடலாம் தாண்ணா உங்களை இங்கே பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா சந்தோஷ். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. நீ விரும்பின பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ. இதில் நான் என்ன உனக்கு குறுக்க நிற்க போகிறேன் சொல்லு. என்னென்ன சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாண்ணா? நான் ஃப்ரீயாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? எனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தான் முடிவெடுக்கணும். அதில் போயிட்டு நான் என்ன முடிவெடுக்க முடியும் சொல்லு. அந்த பொண்ணு வீட்லேயும் பேச சொல்லு. அவங்க வீட்டிலலாம் எல்லாருக்கும் ஓகேனா சொல்ல சொல்லு. நாம் போய் நேரில் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்து மற்றதெல்லாம் நேரில் பார்த்துக்கலாம். சரியா? அண்ணா, ஆனால் அண்ணி அவங்க தங்கச்சியை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவோடு இருக்காங்க. அந்த பொண்ணு வேற வந்து நம்ம வீட்டில் இருக்குண்ணா. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த பொண்ணு அங்கே இருக்கிறது. எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் பிடிக்கலன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்கண்ணா. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் தான் அண்ணிக்கிட்ட பேசி புரிய வைக்கணும்ண்ணா. என்ன? உஷா நம்ம வீட்டில் இருக்காளா? நீ அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாத சந்தோஷ். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ லவ் பண்ணுற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப, சரியா? எப்படி இருந்தாலும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி வர வைப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வர வச்சு எப்படி என் மண்டையை கழுவுவாங்க நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றி ஒரு கவலையும் படாத. உனக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் ஆகும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? ஐ, அண்ணா, ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் எப்படி ஒத்துப்பீங்களா மாட்டிங்களான்னு நான் எவ்வளோ பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? நீங்கள் ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதை சொல்கிறதுக்காகவாப்பா இங்கே இவ்வளோ தூரம் நீ வந்த? நீ கிளம்பி ஊருக்கு போ. நான் எப்படியும் வரப்ப பார்த்துக்கலாம், சரியா? ஆ, சரிங்கண்ணா. எப்படி? என்னால் இப்போவுமே நம்ப முடியலங்க, இவ்வளோ சீக்கிரம் உங்கள் அண்ணா ஒத்துக்கிட்டாரு. நான் கூட உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு யோசிச்சேனே. ஏய், பிரச்சனைலாம் வரும். எப்படி தெரியுமா? எங்கள் அண்ணிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாதான் பிரச்சனை வரும். எங்கள் அண்ணா ஒத்துக்கிட்டாரு. எனக்கு அது போதும்டி. எங்கள் அண்ணி எப்படியோ ஒன்று அண்ணா சமாளிச்சுப்பாரு. ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த உஷா சும்மா இருக்க மாட்டாளேங்க, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாளே. ஆமாடி, பிரச்சனை பண்ணாமல் போய் இருப்பாளா? அதெல்லாம் பண்ண தான் செய்வா. ஆனால் எனக்கு எங்கள் அண்ணன் சம்மந்தம் கிடைச்சிருச்சுல, எனக்கு அது மட்டும் போதும்டி. இப்போ நம்ம கல்யாணத்தில் பிரச்சனைல எதுவும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்லையே, ஒரு நல்ல குட் நியூஸாக தான் சொல்லியிருக்கீங்க. ம், இப்போ நான் தான் எங்கள் வீட்டில் பேசணுமா? ஆமாம், நீ தான் பேசணும். நீ தான் உங்கள் அண்ணிக்கிட்ட பேசினா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும்னு சொன்னியே. அப்போ உங்கள் அண்ணிக்கிட்ட பேசு ஃபஸ்ட்டு. ம், ஓகே, பேசி பார்க்குறேன். ஆனால் இப்போ உடனேலாம் பேச முடியாதுங்க, கொஞ்சம் டைம் பார்த்து தான் பேச முடியும். பார்க்கலாம், இந்த வீக்கெண்டுக்குள்ளே பேசிடுறேன். ஆமாம், நீ எதுக்கு இன்றைக்கி சுடிதாரில் வந்த? இன்றைக்கி எத்னிக் வேர் தானே? அர்ஜுன் வந்து ரொம்ப பெருமையாக அணுவை பற்றி சொல்லிகிட்டே இருந்தான் தெரியுமா? அவள் ஆஃப் சாரியில் வந்திருக்கா, அவள் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு ஒரே புலம்பல்டி. இன்னைக்கு அவன் மைண்டு ஃபுல்லாக அணுக்கிட்டே இருந்துச்சு. ஆ, நான் என்னைக்கு ஆஃப் சாரியில் வந்திருக்கேன்? நீங்கள் புதுசாக கேட்குறீங்க. எனக்கு சுடிதாரே எத்திக் வேர் தான், உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏய், எனக்கும் ஆசை இருக்கும்லடி நீ சாரி கட்டணுன்னு. ஒரு நாளாச்சும் எனக்கு சாரி கட்டி காட்டிடுடி. ம், சரி, பார்ப்போம் பார்ப்போம். அப்புறம் நான் இவ்வளோ நல்ல குட் நியூஸ் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் என் பக்கத்தில் தான் வந்து நிற்கலாமே. எதுக்கு அவ்வளோ தூரமாக நிற்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கே நின்றுக்கிறேன். நீங்கள் அப்படியே பேசுங்க, எனக்கு நல்லா தான் கேட்குது. உன்னை திருத்த முடியாதுடி. சரிங்க, டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? அங்கே அனு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.
ம் சரிடா. அர்ஜுனும் வெயிட் பண்ணிட்டுருப்பான். நானும் கிளம்புறேன். அண்ணே நீங்கள் அண்ணியும் அரவிந்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், அவங்கள மட்டும் விட்டுட்டு வந்திருக்கீங்க. உனக்கு தெரியாதா என்னம்மா பங்கஜம், அவங்க அன்னிக்கு அடிக்கடி மூட்டு வலி வந்துடுது. அதனால அவளை ரொம்ப நாளமா பஸ்ஸில் உட்காந்து வரவே முடியல. அதனால தாம்மா அவள் வரலன்னு சொல்லிட்டா. சரி சரிண்ணே, நீயாச்சும் வந்தியே, எவ்வளோ நாளாச்சு இந்த பக்கம் வந்தே. அதனால் நீ என்ன பண்ணுறனா ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகிற, சரியா? ஒரு வாரம்லாம் இருக்க முடியாதும்மா. வேணா இன்னைக்கும் நாளைக்கும் இருந்துட்டு போகிறேன். என்னண்ணே? ஆமாம்மா, நானும் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசலான்னு தான் வந்திருக்கேன். சாயந்தரம் எல்லாரும் வந்துருட்டோம். எல்லார் முன்னாடியும் பேசுகிறேன், சரியா? என்னென்ன விஷயம் என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? உன்கிட்ட சொல்கிறதுல என்ன பங்கஜம் இருக்குது? எல்லாம் நம்ம சோனியோட கல்யாண விஷயமா தான் பேசணும். இதில் பேசுறதுக்கு என்னண்ணா இருக்குது? இல்லைம்மா, அது உங்கள் அண்ணி வேற அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவள் இன்னும் படிப்பு முடிக்கல தான், இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தே படிக்க போவாள்ல அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கும். அதான் எல்லார்கிட்டயும் பேசலான்னு. இதில் எல்லார்கிட்டயும் பேசுறதுல என்னென்ன இருக்குது? சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டோம்ல, அர்ஜுனுக்கும் சோனிக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு. அப்புறம் எல்லாரும் யாரும் எதுவும் மறந்துருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் அது நல்லாவே ஞாபகம் இருக்கும்ண்ணா. அதனால எப்படி இருந்தாலும் அர்ஜுனுக்கும் சோனிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கே ஆசை. நீ என்னண்ணா? நாம் ஆசைப்படுறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் பங்கஜம். ஏன்னா பிள்ளைங்க வந்து மனசில் வேறு யார் மேலேயாச்சும் ஆசை வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியலல்ல. அதனால் நானும் அர்ஜுன் கிட்ட பேசணும். பேசிட்டு தான் எந்த முடிவுனாலும் எடுக்கணும். அண்ணா நீங்கள் சும்மா இருங்க. அர்ஜுன் கிட்டலாம் என்ன போய் பேசிட்டு? அவன் சின்ன பையன், நாம் என்ன சொன்னாலும் அவன் அதுக்கு தான் தலையாட்டணும். நீங்கள் என்னன்னா சும்மா அவன்கிட்ட போய் பேசணும்னு சொல்கிறீங்க? அவன் சோனியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் வேண்டானா நான் சொல்ல போகிறான்? அதெல்லாம் அவனுக்கும் சோனி மேலெலாம் ஆசை இருக்கும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் பங்கஜம். இருந்தாலும் நான் அர்ஜுன் கிட்ட பேசிட்டு தான் எந்த முடிவுனாலும் எடுக்கணும்னு ஒரு முடிவோடு தான் இருக்கேன். நீ அமைதியாக இரு, நான் அர்ஜுன் கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, இவர் வேறு அர்ஜுன் கிட்ட பேசினா அவன் வேறு யாரையாச்சும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அண்ணாவை முதல்ல அர்ஜுன் கிட்ட பேச விடாமல் பண்ணணும். என்ன பங்கஜம் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா, நாம் அர்ஜுன் கிட்டலாம் எதுவும் பேச வேண்டாண்ணா. நாம் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் அவன் பண்ணிப்பான். நாம் நாள் பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கலாம். இருந்தாலும் பங்கஜம். அண்ணா, அதான் நான் சொல்கிறேன் இல்லைண்ணா, நான் சொல்கிற பேச்சை என் பையன் மீறவே மாட்டானா. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்கிறியோ? சரி, பார்க்கலாம். அப்பா, இந்தாங்கப்பா காஃபி. தேங்க்ஸ் மானு. எப்படா வந்த ஆஃபீஸ்லேருந்து? நான் வந்து 1/2 ஆச்சுப்பா. நான் வரப்போ யாருமே ஹாலில் இல்லை. அக்கா தான்ப்பா சொன்னாங்க நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேன்டா அனு. உனக்கு வேலைலாம் எப்படி போகுது? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏய், அதான் காஃபி கொடுத்துட்டல, கிளம்பு. நானும் எங்கள் அண்ணாவும் பேசிகிட்டு இருக்கோம், அது உனக்கு தெரியுதா இல்லையா? சரிங்க அத்தை, நான் உள்ளே போகிறேன். என்ன பங்கஜம் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவ சின்ன பொண்ணு, என்கிட்ட தானே ஆசையா அப்பான்னு பேச வரா. உனக்கு என்ன? எதுக்காக அவகிட்ட இவ்வளோ கோவமா பேசின இப்ப நீ? அண்ணா, நாம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, நம்ம பேசுகிறதும் அவள் கேட்க தானே வந்து நின்றுட்டு இருந்திருப்பா. அவளை பற்றி உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியல. நிறுத்து பங்கஜம். பாவம் அந்த சின்ன பொண்ணு, அப்பா அம்மாலாம் இல்லாத பொண்ணு. என்னை அப்பான்னு நினச்சி கூப்பிடுறப்ப அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக பேசும் தெரியுமா என்கிட்ட. நானும் அவளை என் பொண்ணு மாதிரி தான் பங்கஜம் பார்க்குறேன். நான் வந்து சோனியும் அவளையும் தனித்தனியாலாம் பார்க்கல, சோனி மாதிரியே தான் நான் அவளையும் பார்க்குறேன். சும்மா இன்னொரு முறை அவளை என் முன்னாடி இந்த மாதிரி திட்டுற வேலைலாம் வச்சுக்காத. அண்ணா, சரி விடுங்க. அவளை பற்றி நாம் எதுக்கு பேசிக்கிட்டு? நாம் எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி பேசலாம். இப்போ எதுக்கு அவளை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? சரி விடு. மாமா, வாப்பா அர்ஜுன், இப்பதான் வேலையிலேருந்து வரியா? எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்காங்க மாமா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. உன்னை தான் காலையிலேருந்து காணுமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வந்துட்டான் என் பையன். அது இன்னைக்கு ஆஃபீஸ் போயே ஆகணும் மாமா. அதனால தான் போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. அதான் மாமா வர லேட் ஆயிடுச்சு. சரிங்க மாமா, இருங்க நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. பாத்தியானே, நீ வந்த உடனே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம். நீனா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு உன்னை அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறான். நீயே சொல்கிறப்ப எப்படின்னா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பான்? நீ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாத, அவன் கண்டிப்பாக சோனியை கல்யாணம் பண்ணிப்பானே. சரி சரி, பார்ப்போம்.